கர்மத்தை நாசம் பண்ண 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 மனோ நாசம் அடையும் அப்படிங்கறத இங்க சொல்ல வர்றாரு. இப்போ மனசுல ஒரு ஆசை வருது, அந்த ஆசையை நீங்க செயல்படுத்துறீங்க, செயல்படுத்தி அது நிறைவேறிடுச்சுன்னா இப்போ உங்களுக்குள்ள உருவாகின அந்த இச்சை, அந்த ஆசை என்ன ஆச்சு? அது ஒரு செயல் ரூபமா அது நிறைவேறும் போது நிறைவேற அந்த பலனோட அது கரைஞ்சி அது திருப்பி நம்ம கிட்ட தான் என்ன ஆகுது? அப்ப உருவாகிற எல்லா இச்சைகளுமே செயல் ரூபமா கன்வெர்ட் ஆகுது, ஆக்ஷனா கன்வெர்ட் ஆகுது, கர்மமா கன்வெர்ட் ஆகுது. இப்ப நம்ம கர்மத்தை நம்ம செய்யாமல் இருக்கும் பொழுதே இந்த இச்சையானது அது பலனை அடையாமல் அங்கேயே என்ன பண்றது? நின்றுவிடும். அப்ப நாம் திருப்பியும் கர்மத்தை தாண்டி உள்ளே இருக்கக்கூடிய நம்ம உள்ளுலகம் என்று சொல்லக்கூடிய நம் மனதுக்குள்ளே சென்று அந்த வாசனைகளை நாம் விசாரணையின் மூலமாக பல தவங்கள் மூலியமாக அந்த வாசனையை ஆரம்பத்திலேயே அது வெளிப்படும் பொழுதே அதை நாம் கிள்ளி எரிந்து விட்டோம் என்றால் அது கர்மமாகவோ அது உருவாகவே வராது. அப்ப கர்மம் நாசம் அடையும் பொழுது நேரடியாக மனோநாசம் என்பது ஏற்படுகின்றது. மனோநாசம் ஏற்படும் பொழுது நாம் முக்திக்குள் நுழைவதற்கான மிகவும் ஒரு எளிய வழி. அப்படின்னா என்ன சொல்றீங்க? நீங்க கர்மமே செய்யக்கூடாதா என்றால், கர்மத்தை செய்பவன் நான் அல்ல, என்னுடைய வாசனையினால் இந்த கர்மத்தை நான் செய்யவில்லை. சுபாவத்தில் செய்வது வேற, வாசனையின் உந்துதலினால் செய்வது வேற. சோ இந்த மாதிரி நம்ம அதை தெளிவாக பிரித்து நாம் பார்க்கக்கூடிய அந்த தன்மை நம்ம சத்துவ குணத்தை அதிகப்படுத்த நமக்குள்ள அது வளர ஆரம்பிக்கும்.